அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு. கடலோரத்தில் அமைந்த அந்த செந்தில் ஆண்டவனின் கருணை இல்லம். தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த புனித தலம் இன்று நிர்வாக ரீதியாக சந்திக்கும் சவால்கள் என்ன? சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கும் நியாயமான கோரிக்கைகள். கடலில் நீராடுவது என்பது திருச்செந்தூர் வரும் ஒவ்வொரு பக்தரின் ஐதீகம். ஆனால் அங்கே நீராடும் பக்தர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறதா? முக்கியமாக பெண்கள் உடைமாற்றும் அறைகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா? அல்லது அவை வெறும் பெயரளவில் மட்டும் இருக்கின்றனவா? புனிதமான இந்த கடற்கரை ஓரம் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடப்பதை காணும்போது மனது வலிக்கிறது. இந்த பகுதியை தூய்மையாக வைத்திருக்க நிர்வாகம் எடுத்துள்ள உறுதியான நடவடிக்கைதான் என்ன? கோவிலுக்கு வரும் கோடிக்கணக்கான காணிக்கை பணம் மற்றும் வரி வருவாய், இவை எங்கே செல்கின்றன? பக்தர்களின் அடிப்படை வசதிகளுக்கு இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் முதியவர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு தகுந்த குடிநீர் வசதியும் அமரும் இடமும் செய்து தருவதில் என்ன தயக்கம்? வெறும் கேள்விகளோடு நிற்காமல் அனுபவம் வாய்ந்தவர்களிடமும் சமூக ஆர்வலர்கள் பேசும் அந்த நேரடி உரையாடலை இப்போது கேளுங்கள். கோரிக்கை வைப்பது ஒரு கலை என்றால் அதற்கு பதில் கிடைக்கும் விதம் அதைவிட முக்கியம். 20 நபர்கள் அந்த நடைபாதை நடுவில் உள்ள சைடு கேட் வழியாக அனுப்பியிருக்காங்க. அது தவிர சண்முகலாஸ் கேட் வழியாக ஒரு 10 நபர்கள், 7:52 7:58க்கு ஒரு 10 நபர்களை சண்முகலாஸ் கேட் வழியாக வந்து பொது தரிசனத்தில் விட்டுருக்காங்க ஆணையர் அவர்கள். அதில் வந்து ஒரு பக்தர் வந்து சண்டை போட்டாங்க செக்யூரிட்டிகிட்ட. எதுக்காக இந்த குறுக்கு வழியில் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். அது அந்த வீடியோவில் சேர்த்துருக்கோம் பாருங்கள். ஆனால் அதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம். இன்றைக்கி 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய தரிசனம் 3.5 மணி நேரம் இழுத்துருக்கு. அதே மாதிரி உள்துறை சூப்பரண்டு அவங்களுக்கு எதுக்கு சம்பளம், எதுக்கு வேலை? கோயில் நிர்வாகம் வந்து தொடர்ந்து முறைகேடு நடந்து வருகிறது. ஆணையர் அவர்கள் முறைகேடுகளை ஊக்குவித்து வருகிறார். கோயில் நிர்வாகம் சீர்கெட்டு வருகிறது. விஐபின்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நேர துருவா வெளியிருந்து ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் உள்ள போய் சாமி கும்பிட போயிடுறாங்க. அதே இது பாமர மக்கள் வந்து மணிக்கணக்கில் நின்று அவங்க கால் வலிச்சு, கை வலிச்சு, தலை வலிச்சு, தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு நின்று கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ வசதி உள்ளவங்க தான் சாமி கும்பிடணுமா? கஷ்டப்பட்டவங்க யாருமே சாமி கும்பிடக்கூடாதா? இப்படி அப்போ விஐபிக்கு ஒரு தனி மதிப்பு, ஒன்றும் இல்லாதவங்களுக்குன்னு ஒரு எதுவும் சட்டத்தில் இடம் வச்சுருக்கீங்களா? அதே கோயில் நிர்வாகத்தில் வந்து எவ்வளவோ நாங்கள் வந்து வர்ற நேரம்லாம் செக்யூரிட்டிகிட்ட சத்தம் போடுறோம், நிற்கிறோம், ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறோம், யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. இது டெய்லி இதே அநியாயம் தான் நடக்குது. அதனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோயில் நிர்வாகம், அரசியல் தலைவர்கள் எல்லாருமா சேர்ந்து இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறதுக்கு வழிபாடு பண்ணி கொடுங்க. ஆனால் அந்த முதல் உள்பிரகாரத்தில் சைடு கேட்டு வழியாக ஒரு 20 நபர்கள் அனுப்புகிறாங்களே, அப்போ அந்த வருஷம் நகரவே இல்லை. அந்த இடத்துல வந்து நெரிசலில் வந்து நீங்கள் எப்படி அனுப்பிச்சிங்க துன்பத்தை? இடிபாடில் நாங்கள் எங்களால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு தனிச்சிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்தையும் நல்லா சரி பண்ணி அவங்கள யாரையும் உள்ளே வர விடாத அளவுக்கு லைனில் யாராக இருக்கட்டு, தெய்வ தரிசனங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படிங்கும்போது இது என்னென்னா நடைமுறை எப்படின்னா ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியாகவே விடுங்க. விஐபிக்குன்னு ஒரு தனி தரிசனங்கிறது வந்து இல்லவே இல்லாமல் ஆக்குங்க. அதனால் கோயில் நிர்வாகத்துக்கு தாழ்மையோட இதை வந்து பணிவோட கேட்குறேன், அதுக்கு நல்லதை செய்யுங்க. ஆனால் பக்திக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டம் வெறும் புகார் அல்ல, இது மாற்றத்திற்கான தொடக்கம். திருச்செந்தூர் வரும் ஒவ்வொரு பக்தரின் முகத்திலும் புன்னகை மலர வேண்டும். நிர்வாகம் செவிசாய்க்குமா? இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க.